ஐந்தாம் பாசுரம் தோன்ற காரணம். பண்டை குலத்தை தவிர்ந்து என்கிறதாலே சம்சார போகங்களில் மூழ்கி பிற பலன் இச்சையினால் வணங்கி வரம் பெறும் செல்வ விரும்பிகளை அழைக்கிறார். அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டை குலத்தில் உள்ளீர் வந்து அடித்தொழுது ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே. விளக்க உரை. அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி தேவதைகளுடைய செல்வங்களுக்கெல்லாம் மேலான அண்டாதிபதித்துவமே செல்வத்தின் எல்லை நிலை. அந்த பிரம்மாதிகள் கண்ணன் ஈசனை சரணமடையும் பிரகாரம் சொல்லுகிறது. அந்த அண்டச் செல்வத்துக்கு அதிபதியான கண்ணன் சர்வேசனை வணங்குவதும் சரணாகதி பண்ணும் பிரகாரம் இருப்பது அண்டக்குலத்துக்கு அதிபதி என்றே சொல்லப்படுகிறது. இதில் சரணாகதி பண்ணினது எப்படி கருத்து என்றால், வள்ளல் குணமுடைய ஒருவன் உதாரன் கையிலே எலுமிச்சை பழம் இருந்தால் இது இருக்கிற அழகன் என்று சொன்ன அளவில் பாவஞ்சன் கொள்ளட்டுமே என்று அவன் விரும்புவது அறிந்து கொடுக்கும் இதே. அப்படியே அண்டாதிபத்தியத்திலே தங்களுக்கு ஆசை உண்டு என்பதை செப்புகிறார்கள். இதனால் பலன் விரும்பிகளை குறித்து உதாரன் என்று சொல்லப்படும் கண்ணனுடைய ஔதாரியம் பிரகாசிக்கிறது. இவன் அண்டங்களுக்கு நிர்வாகன் ஆகையாலே அண்டங்களை கொடுப்பதற்கு உடைமையைச் சொல்லுகிறது. அதிபதி உபய விபூதிக்கும் நிர்வாகன், விரும்பினதை கொடுக்கிறான் செல்வ விரும்பிகளுக்கும் கைவல்யார்த்திகளுக்கும். அசுரர் இராக்கதரை. இதனாலே அசுரர்களாலே வேதம் முதலான தொண்டர் அடியாருக்கு வரும் ஆபத்துகளை களையறுத்து கொடுத்து இரட்சகம் செய்கிறான் என்கிறார். ஆர்த்தன் என்றும் அர்த்தார்த்தி என்றும் செல்வமாகிற வரம் இரண்டு முகமாக இருப்பது. அதில் அர்த்தார்த்தி பிற பலன் விரும்புமவனை முதலில் சொன்னார். இப்போது ஆர்த்தியை கண்ணன் தவிர பிறதொன்றில் புகழ் இல்லாதவனை சொல்லுகிறார். பிறப்பின் காரணம் ஒத்திருக்க பகையாலே இழிவது அடியவர் அன்பர் பக்கல் விரோதமே. இண்டக்குலத்தை மிகவும் நெருங்கின கூட்டத்தை எடுத்து களைந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான என்பது போல அடியார் அன்பர் பக்கல் நெருப்பு தட்டாதபடி அழித்தல். இலங்கை பாழாளாக என்றதும் விபீஷணனை இரட்சித்ததற்கு ஒரு நோவு வராதபடியே விபீஷணன் இல்லத்திற்கு நெருப்பு தட்டாதபடியே லங்காதகனம் பண்ணினர் சிறிய திருவடியும். இருடிகேசன் பிற பலன்களிலே இச்சை உடையவருக்கு செல்வங்களில் கர்மத்தின் காரணமான ருசியை பிறப்பிக்கும். தன்னையே விரும்பித் தொழுவார்க்கு சொரூப அனுரூபமாக ருசியை பிறப்பிக்கும். செல்வங்களை விரும்புமவரும் அவன் திருமேனி அழகிலே மனம் வைத்தால் நான் எனது மமேதம் என்கிற சிந்தனை அழிந்து தன் பக்கலிலே ருசி பிறக்க வைத்து கண்ணனையே பற்றும். இப்படி செல்வங்களில் ஆசை குறைந்து கண்ணன் அன்பிலே ஆசை உள்ள திரளிலே உளரான நீங்கள் தொண்டக்குலம் என்று தனியே ஒரு செல்வம் உண்டு காணும். சரீரமே சொரூபம் என்றிருப்பார்க்கும் சேஷத்துவம் அடிமையே சொரூபம் என்றிருப்பார்க்கும் இத்தனை வேறுபாடு உண்டிரே. பிற பலன்களை விரும்பாதவர்
அனன்ய பிரயோஜனர் செயல்கள் இன்னதென்கிறார் மேலே வந்து அடி தொழுது திருவடிகளே பலனும் வரமும் பேரும் என்று அனுகூலச் செயல்களை செய்து செல்வங்களே பலனாய் அதனால் வரும் சுகதுக்கங்களே யாத்திரையாக இருப்பது தவிர்ந்து திருவடிகளே பலனாய் அதற்குண்டான அனுகூலச் செயல்களை செய்து அதுவே வாழ்க்கை யாத்திரையாக இருக்கும்படி பாருங்கோள். 1000 நாமம் சொல்லி கண்ணன் குணச்செயல்களுக்கு வாசகமான திருநாமங்கள் எல்லாம் போக்கியமாக இருக்கும் இரே. அவற்றை வாயார இனிமையாகச் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து நான் எனது என்று வினைச்செயலில் இருந்த குலத்தை தவிர்ந்து தொண்டக் குலத்திலே புகுந்து கண்ணன் திருவடியாலே சொரூபபேதம் பிறந்து பல்லாண்டு இப்படி பிற பலன் ஆசை தவிர்ந்து மங்களாசாசனம் பண்ணுங்கோள். பிற பலன்களை விரும்பினவன் நமக்கு பரிவனாகப் பெற்றோமே என்று கண்ணன் குளிர நோக்கும். பல்லாயிரத்தாண்டு என்மினே உடன் பல்லாயிரத்தாண்டு என்னுங்கோள். அந்த திருக்கண் நோக்கு அழகு நித்திய திருவாய்ச் செல்ல வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணுங்கோள். உங்களுக்கு இதனாலே சொரூபமும் கண்ணனுக்கு மகிழ்வும் உண்டு என்னில் ஆரி இருக்கல் ஆகாது. உடனே மங்களாசாசனம் பண்ணுங்கோள்.